நியூஸ் அண்ட் வியூஸ்க்கு வரவேற்கிறேன் ராம்குமார். வணக்கம். வணக்கம். ஸோ அண்ணா அறிவாலயம்லேருந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு, பாண்டிச்சேரியிலேருந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. நம்ம முதல்ல அண்ணா அறிவாலயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சில இடங்கள்ல இருந்து செய்திகளும் வரல, அதையும் கூடவே சேர்ந்து பேசுவோம். நிச்சயமாக. ஸோ சொன்ன மாதிரி என்னன்னா, இன்னைக்கு அண்ணா அறிவாலயம்ல இன்னொரு கட்சி வந்து தொகுதி உடன்பாடுல கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. சிபிஐ இன்னைக்கு பேசி ஃபைனல் பண்ணியிருக்கிறாங்க. போன முறை 6, இந்த முறை 5. அதாவது ஒரு தொகுதி குறைவாக இருக்கு. அவங்களும் பிடிவாதம் இருந்தாங்க, நாங்களும் கூடுதலான தொகுதிகள் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுல. ஏன்னா இந்த டிஎம்கே உடைய விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, அந்த கூட்டணி இருக்கக்கூடிய விசிகா, அதே மாதிரி 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு ஒரே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் திமுக பயன்படுத்துறாங்க. குறிப்பா சிபிஎம்முக்கும் சிபிஐக்கும், சிபிஐ எவ்வளோ வாங்குதோ அவங்க தான் சிபிஎம்முக்கு, சிபிஎம் எவ்வளோ வாங்குறதோ அதுதான் வந்து சிபிஐக்குங்கிற மாதிரி. அதில் வந்து ஒரு தொகுதி குறைவாக சிபிஐ வாங்கிட்டு வந்திருக்காங்க. போன முறை 6ல் இருந்து 5 அப்படிங்கிறது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நான் அவங்க மேபி எதிர்பார்த்தது தான். ஏன்னா புதுசாக கட்சிகள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்றப்போ இந்த எண்ணிக்கை வந்து குறைக்க தான் செய்வாங்க. ஏன்னா திமுகவும் போன முறை போட்டியிட்ட இடங்களை காட்டிலும் இந்த முறை குறைவாக போட்டிடுவாங்க அப்படின்றனால மற்ற கட்சிகளும் குறைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அது இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி போராடி ஒரு 3 சீட்டு கூட வாங்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாருமே இந்த இதில் பார்க்குறாங்க. எல்லாரும் காங்கிரஸ் ஒரு அடியும் அடிச்சுட்டு போயிடுறாங்க. கொடுக்குறீங்க, எங்களுக்குலாம் கொடுக்க மாட்டீங்களா நீங்க? நாங்களும் எல்லாரும் குறைக்கணும், நான் மட்டும் குறைக்க மாட்டேன் அவனுக்கு மட்டும் கூட. அது ஒரு நியாயமான கோரிக்கை கூட. இன்னொன்று வந்து நம்ம இப்போ காங்கிரஸ் கூட கொடுத்துருக்கீங்க அதனால எனக்கு கூட கொடுங்க அப்படின்றதையும் தாண்டி நாங்கள் கட்சியில் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம், உங்கள் அலையன்ஸுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு கொள்கைக்கு ரொம்ப ஜெனினாக இருந்திருக்கோம் அப்படின்றது ஒன்று. எங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றனால ஸ்ட்ரென்த் அப்படின்றதும் வந்து கொஞ்சம் காங்கிரஸை தட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது அடிப்படையில் பார்க்குறப்ப அவங்க கேட்குறது நியாயமாக தான் இருக்கும். அது பொதுவெளியில் இப்போ இணையங்களில் நம்ம போய் பார்த்தோம்னா காங்கிரஸ் காட்டிலும் பலம் குறைவாக இருப்பதாக பார்க்கப்படக்கூடிய கட்சிகள் இடதுசாரிகளும் விசிகாவும். ஆனால் களத்தில் அவங்க சில வேலைகள் செய்கிறாங்க. இதை நம்ம சோஷியல் மீடியாவில் என்ன வருது அப்படின்னா, நீங்கள் வந்து ஏன் இந்த பார்ட்டிக்கெலாம் வந்து கூடுதலாக கொடுக்க மாட்டீங்க, திமுகக்கு அந்த கடமை இல்லையா அப்படின்னு திமுகவையும் கொஸ்டின் பண்ணுறாங்க. அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. யாருமே வந்து இவங்களுக்கு கம்மியாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எந்த வாதமும் முன்வைக்கல. கூடுதலாக கொடுக்கறது திமுக கூட்டணிக்கு நல்லது, குறிப்பாக திமுகவுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரியான இதையும் வைக்கிறாங்க. அதில் வந்து சிபிஐ வந்து ஒரு நீண்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, இன்னைக்கு ஃபைனல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்து பார்வை எங்கே திரும்புது அப்படின்னா, சண்முகம் அவர் பக்கம் திரும்புது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 5லேயே வாங்க போகிறீங்களா இல்லை அடுத்து ஏதாவது இதே பிடிவாதத்தோடு இருக்க போகிறீங்களா அப்படிங்கிறது பார்க்குறாங்க. போன முறை சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறப்ப என்னுடைய நினைவு சரியாக இருந்ததுன்னா, கடைசி வரைக்கும் கூடுதலான தொகுதிகள் வேணும் அப்படிங்கிறத நின்னது சிபிஎம் தான் நின்னாங்க. கடைசியாக அவங்க தான் சைன் பண்ணாங்க அந்த இதுலேயுமே. இன்னொன்று, அவங்க அறிவாலயத்துக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்து இப்போயாவது ப்ரெஸ் மீட்டை சந்தித்து சொல்கிறாங்க கூடுதல் தொகுதி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் சம்மந்தமாக சொல்கிறாங்க. போன முறை வந்து இறுதியாகிற வரைக்கும் அவங்க ப்ரெஸ்ஸை சந்திக்கலை. ஒன்ஸ் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வந்து நாங்கள் ஃபைனலாக பேசுகிறோம் மட்டும்தான் சொன்னாங்களே தவிர பெருசாக ப்ரெஸ்ஸை சந்திக்கலை. இந்த முறை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இன்னொன்று விசிகா ஒருவேளை இந்த வீடியோ வெளியாகும் போது விசிகாவும் தங்களுடைய தொகுதிகளை இறுதிப்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற செய்திகளும் இருக்கு. அவங்க 10 கேட்குறாங்க, ஒரு 8 வரைக்கும் 8-7 வரைக்கும் ஃபைனல் பண்ணுறதுக்கு திமுகவும் தயாராக இருக்கிறதாக தான் செய்திகள் வருது. சிபிஎம்மும் வந்து அவங்களும் 8 கேட்குறாங்க, அவங்களும் 7 அல்லது 6 இல்லை குறைஞ்சபட்சம் போன முறை போட்டியிட்டதாகவே வராதுங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஒரு ஆறுதலாக போன முறை போட்டியிட்ட இடமாவது கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகோசியேஷனுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ 2 தலைவர்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் முதல்வர்கள்ட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு சொல்லுங்கன்னு 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. சிபிஐ வந்து ஒன்ஸ் வந்து சிஎம்மை பார்த்து இந்த விஷயம் ஃபைனல் பண்ணும்போதும் சிஎம் தரப்புலேருந்து முதல்வர் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நீங்கள் இந்த விஷயத்தில் பிடிவாதம் பிடிக்காதீங்க, இந்த முறை 5 தொகுதிகள் நீங்கள் ஜெயிக்கிற இடமாவே நம்ம பார்ப்போம், ஸோ அதனால் இந்த முறை இதில் கொஞ்சம் கூடுதல் பிடிவாதம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வலியுறுத்தியிருக்கிறதாக. அந்த விஷயத்தில் வந்து சிபிஐ காம்ப்ரமைஸ் ஆகிருக்கிறாங்க. இன்னொன்று, அவர் வெளியில் வந்து பேசும்போதும் பாஜகவை எதிர்க்கிறது தான் மிக முக்கியமானது, ஸோ இதில் இதுக்கு மேலே நாங்கள் இதை பற்றி பேசுகிறது ஒன்றும் இதுவாக இல்லைங்கிற மாதிரி பேசியிருக்காரு. சண்முகம் அவர்கள் அடுத்து என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறதா ஒரு இதுவாக இருக்குது. இந்த தொகுதி உடன்பாடு பேசுகிறப்ப வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். என்ன சொற்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்றது. நம்ம இப்போது சண்முகம் டிமாண்ட் வைக்கிறாரா இருந்தாலும் சரி, வீரபாண்டியன் டிமாண்ட் வைக்கிறதாலும் சரி, திருமாவளவன் அவர்கள் டிமாண்ட் வைக்கிறதாலும் சரி, எங்களுக்கு நீங்கள் இவ்வளோ கொடுத்தே ஆகணும் அந்த மாதிரி இல்லாமல் திமுக தரப்புலேருந்து சொல்கிறப்பமே வந்து நீங்கள் வந்து இந்த இடங்களுக்கு தான் தகுதி அப்படின்ற மாதிரியான வாதங்களும் அவங்க வைக்கல. அவங்க சொல்கிறது என்னன்னா, நம்ம ஒத்துழைங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை திமுக தரப்புலேருந்து பயன்படுத்துகிறாங்க. இவங்களும் வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஏதோ எங்களை பாகுபாடு காட்டியோ இல்லை மிரட்டல் அடிப்படையிலையோ வந்து இந்த எண்ணிக்கை குறைக்கல, சந்தர்ப்பம் இப்படி இருக்கிறனால வேறு வழியில் ஒத்துழைச்சு செயல்படலாம் அப்படின்ற அடிப்படையில் செயல்படலான்றாங்க. நாடு முழுதும் ஒரு அமைப்பாக இருக்கிறோம், நாங்கள் அரசியலாக இருக்கிறோம். எனவே இதை காட்டிலும் கூடுதல் எண்ணிக்கை தான் மிக நியாயம்.
ஆனாலும் இன்றுள்ள சூழலை நாங்கள் அறிந்து முதல்வரோடு ஒத்துழைக்கிறோம், திமுக தலைவரோடு ஒத்துழைக்கிறோம், பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக. ஸோ அந்த ஒத்துழைப்பு வந்து அடுத்து இந்த இவ்வளோ க்ளோஸ் எலெக்ஷன்ல வந்து நீங்க வந்து மிரட்ட முடியுமா என்ன? அது நடக்காது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் வெறும் எண்ணிக்கைக்காக சேர்ந்த ஒரு அலைன்ஸ் கிடையாது இல்லையா? அவங்க ஒரு 8 வருஷமா சேர்ந்து செயல்பட்டு இருக்கிறதுனால எண்ணிக்கை சார்ந்த இதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இவங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு, காமன் கோல் ஒன்று இருக்கிறதுனால அந்த விஷயங்கள்லாம் நடக்காது. அவங்களும் வந்து ஒத்துழைப்பாங்க. இந்த 2 பார்ட்டியாவது ப்ரெஸ் மீட்லாம் சந்திச்சு பேசுறாங்க. விசிக தரப்புல இருந்து இன்னும் அதிகமா அந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ்க்குள்ள வரல. அவங்க ஒரே ஒரு முறை தான் போய் மீட் பண்ணிட்டு ஆமா வந்திருக்காங்க. ஏன்னா இன்னொன்னு திமுக இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், திமுக வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றாங்க. காங்கிரஸை தவிர்த்து மற்ற எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் குறைவான தொகுதிகளை யாருக்கு கொடுத்து முதல்ல முடிக்கணுமோ அவங்க எல்லாம் முடிச்சிடுறாங்க. அது வந்து திமுகவோட வழக்கமே அப்படிதான். வந்து ஆரம்பிப்பாங்க, மனிதநேய மக்கள் இல்ல 1-2 சீட்டுகள் ஓகே. இப்போ வந்து விசிகே ஆகட்டும், அதே மாதிரி இடதுசாரிகள் ஆகட்டும், இது வந்து ரொம்ப வருஷமா கூட அலைன்ஸ்ல இருக்கனால இறுதியா இவங்களுக்கு பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியான பார்வை முன் வச்சாங்க. ஆனா இதுல இன்னும் பெண்டிங்ல இருக்கிறது யாரு அப்படின்னா தேமுதிக இருக்கு. ஸோ தேமுதிகவை லாஸ்ட்டாக சைன் பண்ணுறது தான் தேமுதிக. அதுவும் வந்து ஒரு சிக்கல் இருக்கு. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஜாஸ்தி எண்ணிக்கை போச்சு அப்படின்னாலுமே வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சின்ன நெருடலாக தான் இருக்கும். காரணம் என்ன, நாங்கள் இத்தனை நாள் டிராவல் பண்ணிருக்கோம், நமக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கு. இல்லை இப்போ கூடுதல் கொடுத்தாலுமே அது அந்த நெருடல் வரும். நீங்க வந்து லாஸ்டா சைன் பண்ணாலும் இந்த கட்சிகளை விட கூடுதலா கொடுத்தீங்கன்னா இன்னுமே திமுக இந்த டிஸ்கஷன் அதெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். இந்த கட்சிகள் பேசுறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி பேசுறாங்க, விடுதலை சிறுத்தைகள் பேசுறாங்க அப்படின்னா தேமுதிக பத்தின உரையாடல் கண்டிப்பா இருந்திருக்கும் தான் நான் நம்புறேன். அது இல்லாம இவங்க எதுவும் பேசியிருக்க முடியாது, அதுக்கான வாய்ப்பு குறைவு. அதனால நீ பார்ப்போம், நீங்க விசிகாவும் ஃபைனல் பண்ணிருப்பாங்க. ஒருவேளை நடந்திருந்தா இந்த வீடியோ வரும்போது ஃபைனல் பண்ணிருப்பாங்க. சிபிஎம் அடுத்து என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதெல்லாம் தாண்டி நான் இதுல வீடியோ ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒன்று சொன்னேன் இல்லையா, இன்னொரு அலையன்ஸ் பத்தி இன்னும் எதுவுமே தொகுதி பங்கீடு மற்ற எதுவுமே வரவே மாட்டேங்குது. அது வந்து என்டிஏ அலையன்ஸ். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் இன்னும் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு சாயங்காலம் வந்து நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பியூஷ் கோயல் அவர்கள் நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வராரு. ஸோ நிச்சயமா வந்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறமும் ரொம்ப டிலே பண்ண மாட்டாங்க, அவங்களுடைய தொகுதி உடன்பாடு குறித்த பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நம்பலாம். அவங்களுக்கு வந்து சிக்கல் அதுதான், இப்போ பாஜகவுக்கு எத்தனை இடங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சிக்கல். இதை விட அங்கே நிறைய என்டர்டைன்மெண்ட் காத்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். திமுக கூட்டணியை தாண்டி நிறைய என்டர்டைன்மெண்ட் என்டிஏ கூட்டணி அது இனிமேல் தான் வரும். நமக்கு இந்த இது முடிஞ்சதுன்னா அந்த எல்லா கேமராவும் அப்படி திரும்பி வாங்க அதிமுக பாஜக அப்படின்ட்டு எல்லாரும் போயிடுவாங்க. ஸோ அதில் என்ன இருக்குன்றது தெரியாது. அவங்களுக்கு இன்னொரு சிக்கல் என்னன்னா, முன்னாடியே வந்து பல தகவல் வந்தது இல்லையா, தாவேகா உள்ள வராங்களா இல்லையா அப்படின்றது பல வதந்திகள் தகவல் எல்லாமே போச்சு. 90 சீட்டு அது வந்து அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து குழப்பம். அவங்க கட்சியில ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது பேலன்ஸ் பண்றாங்க வதந்திங்க அப்படின்னா, அதான் ஒருத்தர் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்றாங்க. இப்ப சிடிஆர் நிர்மல் எடுத்துக்கங்களேன், அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நாங்களே யார்ட்டையுமே பேசவே இல்லை, டெல்லியில நாங்கள் போய் பேசவே இல்லை, பொய்யான தகவல் ஊடகங்கள் சொல்றீங்க அப்படின்னு சொன்னாரு. ஒரு பக்கம் ஊடகங்கள் பக்கம் பாலத்துக்கு போட்டாரு, ஊடகங்கள் தான் அதை பண்ணுது அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஆதவர்ஜுனா என்ன பேசியிருக்காருன்னா, 90 சீட்டு கொடுக்குறேன்னாங்க, 2.5 வருஷம் எங்களுக்கு சிஎம் போஸ்ட் கொடுக்குறாங்க கட்சிக்கு. அது சொல்லலை, அது இன்னொரு கேள்வி. ஏன் அதை சொல்ல மாட்டிருக்கீங்கிறது இன்னொரு கேள்வி. இதெல்லாம் சொல்லியும் நாங்கள் வந்து கூட்டணிக்கு போக மாட்டோம், டெல்லிக்கு அடி பண்ணிய மாட்டோம்னு ஒன்று பேசியிருக்காரு. இப்போ இதில் எதை எடுத்துக்கிறது? பேரம் பேசலன்னு எடுத்துக்கிறதா, பேரம் பேசினது ஒத்து வரலன்னு எடுத்துக்கிறதா, இது கேள்வி இருக்குல்ல. அதனால பேலன்ஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று கையில மாத்தி சொல்றாங்க. ஸோ அந்த இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க இப்போ தாவேகா தனித்து போட்டியிடுற சொல்லிட்டு ஆதவர்ஜுனா அறிவிச்சனால நாம் உறுதியாக சொல்கிறோம், 234 தொகுதியில் நாம் தனியாக களமாடுகிறோம். அடுத்து இவங்களுக்குள்ள தான் வருவாங்க. இப்போ அதிமுக கிட்ட இருந்து பாஜக எத்தனை தொகுதியை வாங்க போறாங்க அப்படின்றது பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா பாஜக தான் வந்து டிடிவி தினகரனுக்கும் வந்து அலோகேட் பண்ணணும், அது அஃபிஷியலாகவே டிக்ளேர் பண்ணிட்டாரு டிடிவி தினகரன். அவங்க எத்தனை கேட்பாங்க அப்படின்றது தெரியல. அவங்க வந்து இப்போ அதிமுகலையும் வந்து இந்த ஆட்சியில் பங்குன்றது சிக்கல் வந்து வெறும் காங்கிரஸ் திமுக பிரச்சனை மட்டும் கிடையாது. அதாவது திமுக அலையன்ஸ் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த பிரச்சனை மட்டும் கிடையாது, அதிமுக அது மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கு. அது இன்னும் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்காமலே தான் இருக்கு. இது வரைக்கும் வந்து கிறிஸ்டல் கிளியரா இதுதான் ஆட்சியில் பங்கு, அந்த டாக்கே கிடையாது அப்படின்றது பாஜக தரப்புல இருந்து சொல்லப்படலை அப்படின்றால அந்த சிக்கல் வந்து நிச்சயமா அடுத்து தலை தூக்கும். அதிமுக வந்து அதுக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு, அந்த அதுக்கு வாய்ப்பை கொடுக்காத அளவுக்கு திமுக வந்து 165 அது கம்மியா போட்டியிடக்கூடாதுங்கிற ஒரு டென்டேட்டிவான முடிவுல இருக்காங்க. 170க்குள்ளே போட்டியிட, அதான் சொல்றேன் 165 அதோட சேர்ந்து கூட்டணி கட்சியில இருக்கிறாங்களா அவங்களாம் உதயசூரியன் சின்னத்துல போட்டிடுறதுக்கும் கமிட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 175 வரைக்கும் திமுக வரலாம். அதுல கண்டெஸ்ட் பண்றது அந்த இதுல சின்னமா பார்த்து சொல்றேன் நான். இப்படியே நீங்கள் என்டிஏ பக்கம் போனீங்கன்னா அதிமுக இதில் எவ்வளோ கண்டெஸ்ட் பண்ண போகுதுங்கிறது ரொம்ப மேஜரான கொஸ்டின்.
ஸோ அதில் அவங்க ஏதாவது ஒன்று விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு வேளை நல்ல சீட் ஷேரிங்கோட வந்தாலுமே கூட, நல்ல சீட் கெயின் பண்ணாலுமே கூட அவங்களுக்கு அது பிரச்சனையாகும். ஸோ எடப்பாடி அதை என்ன பண்ண கீழே போறாரு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பவர் ஷேரிங்ல கேட்பாங்க. அது தவிர்க்கவே முடியாத ஒண்ணு. சூழல் அதனால அது இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு பின்னாடி 2வது ரவுண்ட்ல நம்ம பார்க்கும்போது தெரியும். இதுக்கு மத்தியில இன்னொரு செய்தி, சசிகலா அவர்களுடைய பார்ட்டி பேர் மட்டும் நான் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருந்தேன். ஏதாவது இடத்துல மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. என்னன்னா அஇஅதிமுக கட்சியில வந்து போட்டியிடறக்கு விருப்ப மனு கேட்டிருக்காங்க. 22ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது செய்தி. ஆமா. அதாவது வந்து விவேக் ஒரு காமெடியில சொல்லுவார்ல, மாமுக மாமூத் அப்படி என்னென்னமோ சொல்லிட்டு கட்சி பேர் சொல்லுவார்ல, அந்த மாதிரி இந்த பார்ட்டி பேரை வந்து மாறணுன்றதுக்கே நான் வந்து ரொம்ப வந்து பிரயத்தனப்பட்டேன். ஸோ சசிகலா அவங்களுடைய அந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. தெரியல அவங்க வந்து அலையன்ஸா போறாங்களா என்னன்றது தெரியல. அவங்க கட்சி நிர்வாகிக்கு ஒருத்தர் பேட்டி கொடுத்திருந்தாரு. நாங்க உறுதியான கூட்டணியோட போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருடன் கூட்டணி போவாங்கன்னு தெரியல. ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன். விருப்ப மனு வாங்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்கு அப்படின்னு ஃபோட்டோலாம் பார்த்தேன். அந்த கூட்டம் வந்து கொஞ்சம் கவலைக்குரிய வகையில தான் இருந்ததுனால அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. பெரிய கேம் பிளேயரா அவங்க இல்ல இதுல. கேம் பிளேல எனக்கு தெரிஞ்சு அவங்க என்னன்னா எங்கேயாவது ஒரு 2000 3000 ஓட் வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருந்ததுனாக்கும்னா அது பெரிய ஒரு அதான் அது டிஸ்டர்பன்ஸை என்ன கிரியேட் பண்ணும். செய்தியானா, இப்போ நமக்கு அந்த இது கூட இருந்தவங்க சிலர் சொன்ன இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்டிஏ போட்டி போடுற இடங்கள், என்டிஏனா ஓவரால் பார்ட்டியா அலையன்ஸா போட்டி போடுற இடங்கள்ல அவங்க வந்து எதிர்த்து நிக்காம ஏடிஎம்கேக்கு மட்டும். ஏடிஎம்கேக்கு மட்டும் டஃப் கொடுப்போம், எடப்பாடி அவர்களுக்கு மட்டும் ஒரு நெருக்கடி கொடுப்போம்னு யோசிச்சிருப்பதாக செய்தி. அது இப்போ அவங்க எப்படி அனௌன்ஸ் பண்றாங்கங்கிறத பார்த்தோம்னா நமக்கு அது கிளியர் கட்டா அது தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க இதுக்கிடையில வந்து ராமதாஸ் அவர்களையும் சந்திச்சுட்டு வந்திருந்தாங்க. ஆமா, ராமதாஸ் ராமதாஸ் தலைமையிலும் அவருக்கு வந்து அது நிர்வாக அவர் குழு என்ன ஆச்சு? கூட்டம் ராமதாஸ் தலைமையிலும் நிர்வாக குழு கூட்டம் ஓகே. இப்போ இந்த காணொலி பதிவு செய்யறப்போ நடந்துட்டு இருக்கு. அதனால அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றது ஓரளவுக்கு தெரிய அவர் வந்துரும். கேஸ் அவங்க கூட alliance-ல இப்போ போறாங்களா? ஹியரிங் வரல, அது அதையும் தள்ளி தள்ளி போட்டாங்க. போட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் வந்துச்சுன்றனால இப்போ சின்னம் மாம்பழம் வந்து அந்த பக்கம் தான் இருக்கும், அன்புமணி பக்கம் தான் இருக்கும் அப்படின்றனால அவங்க என்னென்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. மேபி அவங்க சசிகலாவும் அவங்களும் சேரலாம். அவங்க 2 பேரும் ஒரு பிளேயரா இருப்பாங்க. அந்த 2 பிளேயருமே வந்து என்டிஏக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் சசிகலா வந்து அதிமுக ஓட்டில் என்ன பிரச்சனை உண்டாக்குவாங்கன்றது தெரியாது. ராமதாஸால எந்த அளவுக்கு பாமக வாக்குகளை பிரிக்க முடியும் அப்படின்றது நமக்கு தெரியலன்றனால அது கொஞ்சம் என்டிஏக்கு கொஞ்சம் சிக்கலா தான் இந்த இருக்கு. தேர்தல் வந்து நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதாவது நிறைய பேர் வந்து வாழ்வாசாவா போராட்டத்துக்குள்ள குதிச்சிருக்கிறாங்க. இன்னொன்னு இந்த அல்காரிதமான விஷயங்கள் எந்த மாதிரி சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சில கட்சிகள் தனித்து போட்டிட்டு இருக்காங்க, தங்களுடைய பலத்தை காட்டியிருக்காங்கும் போது இந்த தேர்தல் வந்து அது எல்லாத்தையுமே உண்மையாலுமே உங்க பலம் என்ன, யார் யார் என்னென்ன பொசிஷன்ல இருக்கீங்கன்னு பட்டவர்த்தனமா காட்டியிருக்கிறதுனால இந்த நிறைய தேர்தல் split நான் வந்து இருக்கு. ரொம்ப நிறைய ஆர்வமா புது இருக்கேன். பிளேயர்ஸ் இருக்காங்க. நாம் தமிழர் சீமான் அவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாளைக்கு தேர்தல் அறிக்கை அறிக்கை வெளியிடுறாரு சென்னையில். ஸோ அது என்னன்றதும் நமக்கு தெரியல. நாளைக்கு ஒரு நிறைய செய்திகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து கட் பண்ணி தமிழ்நாட்டிலே நிறைய நேரம் ட்ராவல் பண்ணனால அடுத்து நம்ம பாண்டிச்சேரி போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரியில் நேற்று நானும் திரவியம் சாரும் பேசுகிறப்போ என்ன சார் என்டிஏ அலைன்ஸ் வர மாதிரி இதாக இருக்கே, சரியில்லையே சார், ரங்கசாமி வந்து தாவேக்கோர்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு போல அப்படின்னு மாதிரிலாம் நிறைய டாக்ஸ்லாம் வந்து நிறைய பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு கட் பண்ணால் வந்து அப்படியே காங்கிரஸ் கூட்டணி அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் டிஎம்கே அலைன்ஸ் வந்து ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனையாக இருக்கும். நம்ம பேசியிருக்கோங்க. தமிழ்நாட்டில் பேசுகிறப்ப என்னன்னா பாண்டிச்சேரியில் வந்து திமுக ஒரு பக்கம் தனியாக கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க, காங்கிரஸ்க்கு அழைப்பு கொடுக்கல அப்படின்னு கோச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து இவங்க 41 கேட்டாங்க, ஆட்சியில் பங்குன்னு கேட்டு முடியாது அப்படின்னு சொன்னோடனே அப்படியே கணக்கு நீங்கள் பாண்டிச்சேரி வாங்க, இதே தான் பாண்டிச்சேரியில் செட் ஆகும் நம்ம அப்படின்னு தினமணி அவங்க சொன்னாங்க. நேர்காணல் கொடுக்கும்போது நானும் போயிருந்தேன். கிறிஷோடங்கர் அவர் என்ன சொன்னாருன்னா, இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோமோ அதான் பாண்டிச்சேரியில. இங்க வந்து டிஎம்கே வந்து ரூலிங்ல சாரி அது தலைமை தாங்குதா, பாண்டிச்சேரியில நாங்க தான் தலைமை தாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்பவே தோணுச்சு, ஓகே பாண்டிச்சேரியில ஏதோ ஒரு கலைபுரம் காத்திருக்கு அப்படின்னு. இப்ப அது வெடிக்க பாண்டிச்சேரியில் ஆரம்பிச்சிருச்சு. யார் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கா அப்படின்னா திமுக தான் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கு. சிவான் இருக்காரு. அவங்க தான் 6 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. அது ஒரு சின்ன தகவலாக நம்ம போட்டு போய்க்கலாம் உண்டு. ஸோ அதனால அவங்க இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா 30 சீட் இருக்கு இல்லையா, 30 தொகுதி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அவங்களுக்கு உடன்பாடு ஏற்படலை. அங்கே இப்போ எலெக்ஷன் வேற ஏப்ரல் 9ஆம் தேதியே, இவங்க 15ஆம் தேதி அறிவிச்சாங்க. இன்னும் 15 நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 9ஆம் தேதி 9 நாள் தான் இருக்குன்றனால என்ன பண்ண போகிறாங்கன்ற கேள்வி எல்லாருக்குமே இருந்தது. இப்போ வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா திமுக 30 தொகுதிக்கு இப்போ வேட்புமனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் தாக்கல் செய்யுங்க, நம்பர்ஸ் கன்ஃபார்ம் ஆனக்கப்புறமா எந்தெந்த Withdraw அலைன்ஸ் பண்ணிக்கலாம். போதோ அதெல்லாம் விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்றனால இவங்க இப்போ டெல்லியிலையும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ அதனால பாண்டிச்சேரியில் 2 அலைன்ஸும் வந்து ஒரு மாதிரி குழப்பமா இருக்காங்க. ஆமா என்டிஏலயுமே கூட அந்த பிரச்சனை, பாண்டிச்சேரியிலயுமே அந்த பிரச்சனை இருக்கு. அவங்க நம்பர்ஸ் ஓரளவுக்கு செட் ஆயிட்டாங்க. 14, 16 மாதிரி செட் ஆயிட்டாங்க. 14 வந்து பிஜேபியும் இவர் ரங்கசாமியோடைய என்ஆர் காங்கிரஸ் 16க்கும் ஒத்து வந்துட்டாங்க. கூட்டணியில சில ஆனா கட்சிகள் கொண்டு வரதுல டிஃபரன்ஸ் ஆஃப் ஜோஸ் ஒப்பீனியன் அவருடைய இருக்கு கட்சி லட்சிய ஜனநாயக கட்சி கொண்டு வரதுல மட்டும் சின்ன முரண்பாடு இருக்கிறதா நேற்று தகவல் வந்தது. தெரிஞ்சது இன்னைக்கு நாளைக்கு அது செட்டில் ஆயிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அலைன்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்றதான் வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு பாண்டிச்சேரியில.
ஓகே, பாண்டிச்சேரியும் சேர்ந்து சில விஷயங்கள் ஹீட்டடான மூமெண்ட் நடந்துட்டு இருக்கு. அது பின்னாடி நம்மளும் பார்ப்போம். நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்துல வந்து ஈரான் போர் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஈரான் போர்னா ஈரான் மீது அமெரிக்கா தொடுத்துள்ள அந்த போர். இப்ப என்ன சமீபத்திய ஒரு பெரிய தகவல் அப்படின்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய கவுண்டர் டெரரிசம்க்கான டைரக்டர், அதாவது பயங்கரவாத எதிர்ப்பு இதுக்கான இயக்குனர் ஒருத்தர் வந்து பதவி ராஜினாமா செய்திருக்கிறார். அவருடைய பேர் வந்து ஜோ கென்ட், அமெரிக்காவினுடைய. ஸோ என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, ஈரான்ல அமெரிக்கா வந்து என்னைக்குமே போர் தொடுக்குறாங்க அப்படின்னா, எப்பா இவன் வந்து நமக்கு அச்சுறுத்தல்பா, இவன் வந்து அணு ஆயுதம் வச்சிருக்கிறான் உலகத்துக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி, அமெரிக்காக்கு அச்சுறுத்தல் இல்லை அப்படின்னு சொல்லி தான் போர் தொடுப்பாங்க. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஈரான்னாலாம் வந்து நமக்கு இப்போதைக்கு உடனடியாலாம் எந்த அச்சுறுத்தலும் கிடையாதுங்க. இஸ்ரேல்காரா வந்து ஏதோ அமெரிக்க லாபி பண்ணி நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அதனால நம்ம நிறைய ராணுவ வீரர்களை இழந்துகிட்டு இருக்கோம், பொருட்செலவு ஏற்படுது அப்படின்னு சொல்லி குற்றம் உணர்வா ஃபீல் பண்ணியிருக்கிறார் போல. அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வெளியில ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு மத்தியில வந்து ட்ரம்ப் வந்து தன்னுடைய நேச நாடுகளை ஒரு கடி கடிச்சிருக்கிறாரு. உங்களுக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்றும் ஒருத்தம் கூட வர மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க, போப்பா நான் எங்களுக்கு வேற வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. இந்த தரப்பு போர் அப்படிங்கிறது வந்து இந்த முறை ரொம்ப சிவியரா போய்கிட்டே இருக்கு. ஈரான்ல முக்கியமான தலைவர்கள் நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு அமெரிக்கா தரப்புல சொல்லுது. இல்லை அப்படிலாம் யாரையும் கொல்லலை அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்பு சொல்லுது. ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, இந்த போர் சீக்கிரம் முடிச்சுட்டா ரொம்ப பரவாயில்லன்னு பார்த்தோம். போர் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்க இதில் பார்த்தா இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. அதில் இன்னும் சிவியரான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நிச்சயமா அந்த பிரச்சனை முடிவு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா நாளுக்குமே அந்த ஒரு செயின் ரியாக்ஷன் பிரச்சனைனால அது நிச்சயமா முடிவுக்கு வந்தே ஆகணும்ன்றதுனால வந்துருச்சுன்னா சந்தோஷம் தான். ஸோ நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் கூடுதல் தகவலோடு பேசுவோம். நன்றி.